வணக்கம். இன்றைக்கு ஐஎம்சியோடைய ஹோம் கேர் வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாரும் வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நான் இப்போது சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஹோம் கேர். இந்த ஹோம் கேர் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ். ஆனால் நம்ம இன்னைக்கு அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஹோம் கேர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஹோம் கேர்லெஸ்ஸாக தான் இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய நாம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு கெடுதல் விளைவிக்காம இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. ஏதாவது ஒரு ஆட் பார்க்குறோம், அந்த ஆட் பார்த்துட்டு உடனே அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனுடைய விலை கம்மியா இருக்கா, இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடும். ஆனா உண்மையிலேயே இந்த செக்ஷன் ஹோம் கேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை நாம சுத்தமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, அந்த இடம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வீடு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். அப்படிங்கிற அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் டிஷ் வாஷ். இந்த டிஷ் வாஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் சமையல் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமையல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரங்களை நம்ம கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல அதுக்கு நிறைய பிராண்டட் கம்பெனி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா லிக்யூட் பேஸ்ல இருக்கு, சோப் பேஸ்ல எல்லாம் இருக்கு, அல்லது பவுடர் பேஸ்ல இருக்கு. நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடுப்புடைய சாம்பல்லாம் எடுத்து நம்ம இந்த பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சிருப்போம். ஆனா அது நாளடையில மாறி சோப் வந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லிக்யூட் வந்துருச்சு. பட் இந்த லிக்யூட் நம்ம பாத்திரத்தை சுத்தப்படுத்துது அப்படிங்கிறது ஓகே, ஏத்துக்கலாம். ஆனா அதுல இருக்கிற கெமிக்கல்னால நமக்கு என்னென்ன மாதிரி சைடு எஃபெக்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எல்லாமே கெமிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம பிராண்டடா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க 100 எலுமிச்சை பழத்துல செஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 100 எலுமிச்சை பழத்தை வாங்கி அவங்க இதை செஞ்சாங்கன்னா அந்த விலைக்கு கொடுக்கவே முடியாது. அது வெறும் எலுமிச்சம் பழத்துடைய வாசனை தான் வருமே ஒழிய, எலுமிச்சம் பழத்தெல்லாம் அவங்க அப்படியே யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது. இது அந்த கெமிக்கல் கொடுத்து அந்த வாசனையை கொண்டு வந்துடுறாங்க. நாம கிளீன் பண்றோம். கிளீன் பண்ண பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, பாத்திரம் சுத்தமாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விட்டுறோம். ஆனா அது சுத்தமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா சுத்தமாகிறது கிடையாது. அது நீங்க நிறைய பாத்திரங்கள்ல நீங்க உணர முடியும், பார்க்கலாம். எப்படின்னா, நீங்க கிளீன் பண்ணி வச்சிருவீங்க. அது காஞ்ச பிறகு, ஒரு உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ற பிளேட்டுன்னு வச்சுக்கங்களேன், அது நீங்க அந்த எவர் சில்வர் பிளேட்ல பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா, பாத்திரம்லாம் கழுவிட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ட்ரைலாம் ஆன பிறகு எடுத்து பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை கலர்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அது நாம என்ன நினைச்சுக்கிறோம், சரியா கழுவல போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்துல ஒட்டிட்டு இருக்கும். நாம மறுபடியும் அதுல ஃபுட்டை போட்டு சாப்பிடும் போது அல்லது சமைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் நமக்கே தெரியாது, நம்ம உடம்புல போயிட்டு நிறைய பாதிப்புகளை உருவாக்கும். அது பாத்தீங்கன்னா அல்சரை கொண்டு வருது, பிளஸ் டைஜஷன் ப்ராப்ளம் கொண்டு வரும், பிளஸ் இந்த த்ரோட் ப்ராப்ளம் வரும், அலர்ஜி வரும், ஸ்கின்னுக்கான ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி நாம சாதாரணமா நினைக்கக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெமிக்கல் ஆட் ஆகி நம்ம பாடியில ஒரு மிகப்பெரிய ஒரு டிசீஸா உருவாக்கி கொடுக்குது. ஸோ இந்த டைம்ல நம்மளுடைய ஐஎம்சி நிறுவனம் பாத்தீங்கன்னா, இது நம்ம ஐஎம்சி ஏற்கனவே சொல்லியிருக்கிற ரிசர்ச் ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொண்டு வரோம். ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் கொண்டு வரோம். அந்த வகையில இந்த ஹோம் கேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய டிஷ் கோல்டு, ஐஎம்சியோடைய இந்த டிஷ் கோல்டு அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ஸ். இந்த டிஷ் கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதில் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலோவேரா, அதாவது சோற்று கற்றாழை, அடுத்தது பாத்தீங்கன்னா லெமன், அதாவது எலுமிச்சம்பழம், பிளஸ் நீம், வேம்பு, இந்த 3 ப்ராடக்ட்லையுமே கலந்துதான் இதை தயார் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்க பயப்படாம தைரியமா யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு கொடுக்காது. இதுல சோற்று கற்றாழை அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலயே மென்ஷனே பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக்காகவும் ஆன்டி பாக்டீரியலாகவும் யூஸ் ஆகுது.
அதாவது நம்ம சுத்தப்படுத்திடுவோம், ஆனா அதுல அந்த பாக்டீரியாலாம் இருக்கத்தான் செய்யும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோற்றுக்கற்றாழையில தயார் பண்ணதுனால அந்த சோற்றுக்கற்றாழை வந்து என்ன பண்ணுதுன்னா ஆன்டிசெப்டிக்காகவும் ஆன்டி பாக்டீரியலாகவும் இந்த சோற்றுக்கற்றாழை இருக்குது. அதே போல வந்து எலுமிச்சைங்கிறது வந்து அந்த எண்ணெய் பிசுபிசுப்புலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படும். அதே போல வேம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், அது எல்லாருக்குமே தெரியும். வேம்புங்கிறது உடம்புக்கு நல்லது சார், எல்லாருக்கும் தெரியுது. ஆனா நம்ம வந்து வேம்பு எங்கேயாவது போய் எடுக்கிறோம்னா கிடையாது. அதுவும் சிட்டியில இருக்கிறவங்களுக்கு வேப்ப மரமே பார்க்க முடியாது, சான்ஸே இல்லை, ரொம்ப கம்மி. ஸோ அதனுடைய ப்ராடக்டை நம்ம எப்படி சாப்பிட்றது தெரியாது. ஆனா இது வேப்பம்ல செஞ்ச அந்த வேம்புல செஞ்ச இந்த மூணுமே கலந்த செஞ்சது தான் இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த வேம்புங்கிறது வந்து நமக்கு வந்து ஆன்டி பாக்டீரியலா யூஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீஸ் எல்லாம் எடுத்து சுத்தமாயிடும். இதுல வந்து அந்த திட்டு திட்டா இருக்கிறது, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் இருக்கும் இருக்காது. ரெண்டாவது, இது நமக்கு பாத்திரத்துல நம்ம அந்த கழுவி வச்ச பாத்திரத்துல மறுபடியும் வந்து பயன்படுத்தும் போது, சமையலுக்கு பயன்படுத்துறோம் அல்லது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தும் போது அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம உள்ள போனாலும் நமக்கு வந்து நல்லது தான் செய்யும். வேம்பு உள்ள போனா நல்லது செய்யும், பிளஸ் அலோவேராவும் உள்ள போனாலும் நல்லது தான் செய்யும். ஏன்னா ஆன்டிசெப்டிக்காவும் ஆன்டி பாக்டீரியலாவும் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நாம எடுத்துக்கும் போது நமக்கு அந்த சின்ன சின்ன நான் சொன்ன டிசீஸ்லாம் வந்து வராம நாம பாதுகாப்பாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சின்ன டிசீஸ், ஆனா அது நாளைக்கு பெரிய டிசீஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பா நம்ம கொடுக்க கூடாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் ஐஎம்சியில வந்து இது போல ஹோம் கேர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஃபுட் கேர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன காஸ்மெட்டிக்ஸ்ல நிறைய இருக்கு. அது நான் வரக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நான் தொடர்ந்து போடுறேன். இன்னைக்கு நான் சொல்றது இந்த டிஷ் கோல்டு இருக்கு பாத்தீங்களா, ஐஎம்சியுடைய இந்த டிஷ் கோல்டு வந்து நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்க. கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்ககிட்ட சொல்லுங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நாம மெயினா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் தான். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவேர்னஸ் வீடியோவா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விதையில இன்னைக்கு ஹோம் கேர் ப்ராடக்ட்ல டிஷ் கோல்டை பத்தி சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதே போல இது யூஸ் பண்றது வந்து குவான்டிட்டி நீங்க கம்மியா யூஸ் பண்ணா போதும், இதுலயே நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ப்ராடக்ட்ஸை வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.